மக்களே நம்ம விக்ரம் வந்து இருக்காருல்ல, இவருக்கு ஒரு நல்ல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் வந்து வச்சிருந்தாங்க. அந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ரம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. வக்ரம் விக்ரம், வக்ரம் விக்ரம் அப்படிங்கிற மாரி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெருவாரியாக பார்வதி அவர்களுக்கு மிக அகைன்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து கிளம்பிச்சு. பார்வதிக்கு அகைன்ஸ்ட்டா பயங்கரமா வீடியோக்கள் வந்து பரப்பப்பட்டது. போஸ்ட் வந்து போடப்பட்டது. பார்வதிய புடிச்சு ஃபுல்லா டவுன் பண்ணி அடி அடின்னு அடிச்சு, ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கி விட்டாங்க. இன்க்ளூடிங் நம்மளுடைய விஜய் சேதுபதி சார் இருக்கார்ல, அவரு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து பார்வதியினுடைய மூக்க வந்து உடைச்சிருந்தாங்க. பட் இப்ப இந்த இன்சிடென்ட்ட வந்து பார்க்கும்போது ரியலாவே அப்படித்தானோ அப்படிங்கிற மாரி வந்து இருக்கு. ஓகேவா? எதுக்காக இத வந்து நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா அவர்கள் வந்து இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாமினேஷன்ல புடிச்சு கிளின்னு வந்து கிழிச்சு விட்டாப்ல. நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாரி அப்ளாஸ்லாம் பண்ணி, வாவ்! சூப்பர்ரா! வேற மாரி தரமான சம்பவத்த விக்கல்ஸ் விக்ரம் வந்து பண்ணியிருக்காப்ல அப்படிங்கிற மாரி வந்து யோசிச்சோம். பட் அங்க நடந்த கதையே வேற. ஒரு பக்கம் திவ்யா அவர்கள் வந்து அழுகுறாங்க. விக்ரம் பேசின பேச்சுக்கு பார்வதியும், சாண்ட்ராவும் முழுக்க முழுக்க எதிர்ப்புகள வந்து தெரிவிச்சாங்க. ஃபர்ஸ்ட்டு சாண்ட்ரா தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்வதி. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே விக்ரம் நீங்க பேசுறது தப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு? என்ன பேசினாங்க? அப்படிங்கிறத பத்தியும், அதே போல நம்ம சுபிக்ஷா வந்து இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள பத்தியும் நம்ம இந்த வீடியோல கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா, அவங்க ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப ஆணித்தனமா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம வினோத் அவர்கள் சில அட்வைஸ் வந்து குடுத்தாங்க. பட் அந்த அட்வைஸ கூட அவங்களால ஏத்துக்க முடியல. அத வேற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்க போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். ஆக்சுவலா இன்னைக்கு முதல் ப்ரோமோ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த முதல் ப்ரோமோல நம்ம விக்ரம் வந்து இருக்கார்ல, அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா கணேஷ பத்தி கிளின்னு வந்து கிழிச்சிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஃப்ராடு, திவ்யா ஒரு ஃப்ராடு. அதே போல ரொம்ப அயோக்கியமான ஒரு ஆளு. அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய வார்த்தைகள பார்த்தீங்கன்னா, கரிச்சு கொட்டியிருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நாமினேஷன்லாம் வந்து நடந்ததுல்ல, அந்த நாமினேஷன்ல அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து சொன்னாப்ல. ஸோ அப்படி ஒரு 4 வார்த்தை வந்து பேசினாருங்க. அயோக்கியத்தனம், ஃப்ராடு, அதுக்கப்புறம் ஈகோ கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி என்னென்னமோ வந்து பேசும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து டக்குனு புடிச்சு வெளுன்னு வெளுத்து விட்டாங்க விக்ரம். விக்ரம் இந்த மாதிரிலாம் நீங்க வந்து பேசக்கூடாது. ஓகேவா? லிவிங் ஏரியாவுல அதுவும் இத்தனை பேர் முன்னாடி ஒரு பொண்ண இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு, ஈகோஸ்டிக்கான ஒரு ஆளு, அதுக்கப்புறம் வந்து அயோக்கியத்தனம் பண்றாங்க. இப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நாமினேஷன் தானே. நாமினேஷன்னா நாமினேஷன பத்தி மட்டும் சொல்லுங்க. காரணங்கள சொல்லுங்க. அத விட்டுட்டு பர்சனலா அட்டாக் பண்ற மாரி, அதுவும் இவ்ளோ மோசமா அட்டாக் பண்ற மாரி வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு விக்ரமுக்கு எதிராக வந்து பேசுறாங்க. ஸோ அப்ப விக்ரம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் அவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கேன். நான் கண்டிப்பா இத பேசியே தீருவேன் அப்படிங்கிற மாரி விக்ரம் கன்டின்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, அப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து நிறுத்துறாங்க. விக்ரம் நான் உங்ககிட்ட இருந்து இத வந்து எதிர்பார்க்கவே இல்ல. நீ எப்படி பேசுவ, எப்படி பண்ணுவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் இப்படிலாம் நீ வந்து பண்ணக்கூடாது. இது ரொம்ப பெரிய தப்பா வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து சபரிநாதன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வினோத், கம்ருதீன், அரோரா ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பேடா வந்து இருக்கு. இது வேண்டாம், வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் விக்கல்ஸ் வந்து இல்லைங்க நான் சொல்லி தான் தீருவேங்க. நான் அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன், வருத்தப்பட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விக்கல் சொல்கிறாப்புல. அப்போ திவ்யாவை கேட்கும்போது திவ்யா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்லைங்க அவங்க சொல்லட்டும் சொல்கிறதுக்கான இடம் தானே அவங்க சொல்லட்டும் பரவாயில்ல சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி திவ்யா கணேஷ் வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய சலசலப்பு வந்து நடக்குது. இல்லை அந்த மாதிரி பேசக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சபரிநாதன் கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. பாருங்கள் இது தப்பு அப்படிங்கிறது அவனுக்கே தெரியுது. அது அவனே வந்து உணர்றான். அதுக்கப்புறமும் அதை பேசுகிறான் அப்படின்னா அதோடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் பின்விளைவுகள் என்னவாக இருந்தாலும் அதை அவன் வந்து ஓன் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அவன் வந்து சொல்கிறான். ஸோ அதனால் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக இதை பற்றி பேச வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சபரி வந்து சொல்கிறாப்புல. பட் இருந்தாலுமே பார்வதி, சாண்ட்ரா, வினோத் இவங்கெல்லாம் வந்து இல்லை அப்படி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் எது வந்தாலும் நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக விக்ரம் அவர்களை பேச விட்டாங்க. அவர் பயங்கரமாக பேசினார். என்னென்னமோ பேசினாப்புல அவங்க ஒய்ஃபை பற்றி, அவங்க அம்மாவை பற்றி இந்த மாதிரி இழுத்தாங்க, அப்படி பேசினாங்க, இப்படி பேசினாங்க. அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து இருந்தது, அது வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி திவ்யாவை போட்டு கிளின்னு வந்து கிழிச்சு விட்டாப்புல. அந்த பொண்ணு பயங்கரமாக மனசு உடஞ்சி போய் தனியாக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. லிட்டரலாக திவ்யா அவர்கள்லாம் பெருசாக அழுந்து நான் பார்த்ததே கிடையாது. நேற்றுக்கு அழுதாங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திவ்யா அவர்கள் பண்ணது தப்பு தான் இல்லைன்னுலாம் நான் சொல்ல கிடையாது. அது சென்சிட்டிவான ஒரு விஷயமாக கூட வந்து இல்லை. அவங்க ஒய்ஃபை பற்றியோ அவங்க ஃபேமிலியை பற்றியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறது தப்பாக கூட வந்து இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட வந்து விக்ரம் வந்து அதை பண்ணுறாரு, அவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது அங்கே பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கடுத்தா சுபிக்ஷா வந்து இருக்காங்கல்ல,
சுபிக்ஷா வந்து ஒரு மீனவ பொண்ணு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த கம்யூனிட்டிய பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மூச்சுக்கு 300 தடவ அத தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆரம்பத்துலேருந்து வந்து சொல்லும்போது எல்லா மக்களுமே வந்து யார்ரா அந்த சுபிக்ஷா, மீனவ பொண்ணு சுபிக்ஷா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியத்தோட தான் பார்த்தாங்க. ஓகே இவ்வளோ டேலண்ட்டா இருக்கு, நல்லா கேம் ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அந்த நாமினேஷன் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேயே அந்த பிஆர் யார் வச்சுட்டுருக்காங்க, இத வச்சு தான் இத்தன நாட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து நான் என்னுடைய சமுதாயத்திலேயே ஃபர்ஸ்ட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க சுபிக்ஷா. ஸோ அந்த நேரத்தில் வந்து வினோத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைம்மா நீ அப்படி சொல்லக்கூடாது. எப்போ பார்த்தாலும் இந்த மீனவ பொண்ணு அப்படின்ற பற்றி மட்டுமே நீ சொல்லாத, ஒரு கம்யூனிட்டியை பற்றி மட்டுமே நீ பேசாத. ஏன்னா நெறைய பேர் வந்து வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே நெறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சுபிக்ஷா கேட்குறாங்க, யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நெறைய பேர் வந்திருக்காங்க. எங்க வீட்டாண்டருந்து நெறைய பேர் வந்திருக்காங்க. அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ சுபிக்ஷா அவர்கள் அதுக்கப்புறம் அத பேசி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வினோத் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கேட்குறாங்க. நீங்க ஏன் அப்படி வந்து சொன்னீங்க? நான் சொல்லும்போது, ஏன் அப்படி வந்து பேசுறீங்க? அப்படின்னு வந்து சொல்லும்போது, அவர் வந்து நார்மல் டோனே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி தான் வந்திருக்கும். ஆனா சுபிக்ஷா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல. நீ வந்து பயங்கர ஹை பிட்ச்ல தான் வந்து பேசுனீங்க. ரொம்ப மோசமா பேசுனீங்க. ஏன் இப்படி பேசுனீங்க? நான் வந்து எங்க சமுதாயத்திலருந்து வந்த முதல் நபர் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அப்போ வினோத் சொல்றாரு, "எங்க பாரும்மா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? நானும் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மீனவ சமுதாயம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் கூட நான் இருந்திருக்கேன், பழகியிருக்கேன். ஸோ எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்லலாம் இருந்திருக்காங்க. எனக்கும் அவங்களுக்கும் ஒரு பந்தம் வந்து இருக்கு. ஸோ நீ வந்து அப்படி நினைக்காதம்மா" அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்றாரு. "இல்ல நீங்க டோனே வந்து ரொம்ப இத தான் பேசுனீங்க. அம்மா நான் பேசுறதே அப்படிதான்." அப்படிங்கிற மாரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமா விக்ரம் கிட்ட போது. அப்ப விக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இல்ல நீங்க சொன்னது எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீங்க சொன்னது வந்து, என்ன நீ ஒரு சின்ன பொண்ணு, நான்லாம் எவ்வளோ பெரிய ஆளு, என்ன பார்த்து இப்படி பேசுறியா?" அப்படிங்கிற மாரி வந்து இருந்தது. அந்த டோன்ல வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்லும்போது, வினோத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்ன சார் நீங்க? நியாயமா பேசுவீங்க அப்படின்னு சொல்லி தான் உங்கள கூப்பிட்டு வந்து பேசினேன். கடைசியா வந்து நீங்களே இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்களே, டக்குன்னு நான் அப்படி தான் பேசுன மாரி உங்களுக்கு தோணுச்சா?" அப்படின்னு கேட்டேன்னா, "ஆமா, எனக்கு அப்படி தான் தோணுச்சு." அப்படிங்கிற மாரி விக்கல் சொல்றாப்புல. அப்புறம் அவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருது வினோத்துக்கு. "என்ன நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் சாரி கேட்குறாப்புல. "இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன். சாரி." அப்படின்ற மாரி வினோத் கிட்ட விக்ரம் வந்து சாரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் தனியா போய் உட்காந்துக்கிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் குடுக்குறாரு. "இல்ல இந்த திவ்யா பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் மண்டையில ஓடின்னு இருக்கு. ஸோ அதனால நான் தெரியாம வந்து சொல்லிட்டு எதையும் அனலைஸ் பண்ணாம டக்குன்னு வந்து கூட்டு வந்து இந்த டாபிக்குள்ள ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோனே நான் டக்குன்னு சொல்லிட்டேன். சாரி நான் வந்து மீன் பண்ணி சொல்லல." அப்படிங்கிற மாரி விக்ரம் வந்து சொல்றாப்புல. எப்பயுமே அவர் அப்படிதான். தப்பு பண்ணிருவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி கேட்பாரு. அதுக்கு ஒரு விளக்கம் குடுப்பாரு. அதுக்கப்புறம் நான் தான் சரியான ஒரு ஆளு. சாரி கேட்டேன்ல அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு போயிடுவாரு. பட் வினோத் அவர்கள் ஏத்துக்கிட்டாரு. ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி. அப்ப மறுபடியும் நாமினேஷன் வருது. நாமினேஷன் வரும்போது வந்து இதே காரணத்த சொல்லி சுபிக்ஷா அவர்கள் வந்து வினோத்த நாமினேட் பண்றாங்க. அதேபோல வினோத் அவர்களும் வந்து சுபிக்ஷாவ நாமினேட் பண்றாரு. என்னத்த சொல்லி நாமினேட் பண்றாருன்னா, இதே தான். மறுபடியும் இந்த மீனவ பொண்ணு இதே விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. அது ஒரு எம்பத்தி கிரியேட் பண்ற மாரி இருந்திருக்கு. இது வந்து ஒரே மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அந்த விஷயத்த வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, வினோத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷாவ நாமினேட் பண்றாங்க. சுபிக்ஷா அவர்கள் வந்து அவர் அந்த டோனே வந்து ரொம்ப மோசமா தான் பயன்படுத்தினாரு அப்படிங்கிற மாரி வருது டாபிக். அது அந்த மாதிரி வந்து சொல்லி நாமினேட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய கான்வர்சேஷன் வந்து போது. அப்ப வினோத் அவர்கள் மனம் உடைஞ்சு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இங்க பாரும்மா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லாருமே எங்களுக்கு வந்து மீனவர்கள்லாம் சொந்தக்காரர் தான். ஓகேவா? பட் இருந்தாலும் கூட அ எல்லாரும் வந்து இப்படி சொல்லிட்டுலாம் வந்து இருக்கக்கூடாதும்மா. இங்க எல்லாருமே சமம். ஓகேவா? எல்லாருமே சமம். அப்படி இருக்கும்போது நான் இந்த கம்யூனிட்டிலேருந்து வந்தேன். இதவே வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்காத. அது வந்து ஒரு மாதிரி வந்து இருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேசன் சொல்றாங்க. "எல்லாருமே ஆல் ஆர் ஈக்குவல். ஸோ நீ வந்து இந்த இடத்துலேருந்து வந்தேன், அப்படி வந்தேன், இப்படி வந்தேன். ஸோ நான் ஒரு மீனவ பொண்ணு." அப்படி இப்படின்னு வந்து திரும்ப திரும்ப அதே கம்யூனிட்டி பிரச்சனை, அதே இது வந்து பத்தி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காத அப்படிங்கிற மாரி திவ்யா அவர்களும் சொல்றாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா பேசுறது சரியா? தவறா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, முற்றிலும் தவறு அப்படின்னு தான் வந்து சொல்லியே தீருவேன். ஓகேவா? எதுக்காக இத நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி. இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அதில எல்லா கம்யூனிட்டி மெம்பர்ஸும் இருப்பாங்க. எல்லா ரிலிஜியஸ் சம்மந்தமான ஆட்களும் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நான் மீனவ பொண்ணு, நான் இந்த கம்யூனிட்டிக்காக வந்திருக்கேன், இதுக்காக நான் பேசியிருக்கேன், இதுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸோ அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஆண்ட பரம்பரை அப்படின்றதெல்லாம் சொல்றாங்கல்ல. ஒரு குறிப்பிட்ட நாங்கலாம் ஆண்ட பரம்பரை, நாங்கலாம் இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்கல்ல. அவங்க எவ்வளோ தூரம் அந்த ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா என்ன சொல்றது? என்ன கர்வமா சொல்லுவாங்களோ, ஆணவமா சொல்லுவாங்களோ, அதே ஈக்குவலுக்கு தான் சுபிக்ஷா சொல்ற மாரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறது அப்டின்னா, ஒண்ணு
மேலே இருக்கணும் அதை பற்றி பேசக்கூடாது, நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி. கீழே இருக்கவங்க நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு விதத்தில் இல்லை, நான் இதை சொல்லி தான் நான் விளையாடுவேன், நான் இதை சொல்லி தான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா மறுபடியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதாவது இவங்க பேசுகிறதோ இல்லை இவங்க கான்வர்சேஷன் பண்ணுறதோ எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் அது எந்த இடத்துலேருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்கும். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னயே சொன்ன மாதிரி எல்லா ரிலீஜியஸ் சம்மந்தமான, எல்லா கேஸ்ட் சம்மந்தமான ஆட்களும் அதை பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரையும் நீ சென்று அடையணும் அப்படின்னா, நீ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொதுவான ஆளாக தான் இருக்க முடியும். நீ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றியும், ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்காக மட்டுமே நீங்கள் வந்து பேசும்பொழுது, அது வந்து பொதுவாக போய் சேராது. ஸோ அது வந்து சுபிக்ஷாவுடைய கேம் பிளேவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஆபத்தா மாறும். ஸோ அது மட்டும் தான் நான் வந்து சொல்ல வரேன். மற்றபடிக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது அவங்க கையில் தான் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.